நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஹேர் மேல இருக்க மோகம் பெண்களுக்கு எப்பயுமே குறையறது இல்லைங்க. பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு ரொம்ப மோகம் ஜாஸ்தி. இப்ப ஹேர் கட் கலாச்சாரம் ஆயிடுச்சு. என்ன ஹேர் கட் கலாச்சாரமா இருந்தாலும் எங்க ஹேர் நல்லா இருக்கணும். ஹேர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், நல்ல ஷைனிங்கா இருக்கணும், பெரிய முடி வச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் இல்ல. அக்கேஷனலி ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. பட் நாங்க வந்து ஹேர் வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிளம்பியா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க பாத்தீங்களா. சரி, நிறைய பேரோட எண்ணமும் அதுவா இருக்கு. இதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் தேடணும் அப்படின்னா கேரளா பெண்களின் கூந்தல் ரகசியம் அப்படின்ற மாதிரிதான் போடுவாங்க. அந்த கேரளா பெண்களின் கூந்தல் ரகசியம் கட்சி என்ன, அந்த கட்சி என்ன அப்படின்றது என்னன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட எங்க பாட்டி அதெல்லாம் போட்டுதான் காய்ச்சுவாங்க. எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய முடி இருந்துச்சு. அந்த முடியெல்லாம் மெயின்டைன் பண்ணவும் முடியல. மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால டெய்லி தலை குத்தி சைனசைட்டிஸ், தலைவலி, இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரனால தான் நம்மளும் இப்ப மாறிட்டோம் ஹேர் கட் கலாச்சாரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இருந்தாலும் இப்ப நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு சின்ன முடி வச்சிருக்கிறது ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப இந்த பராமரிக்கிறதுக்கு ஈஸி, செலவு கம்மி, அதுக்கு மேல சைனசைட்டிஸ் காம்ப்ளிகேஷன் வராது, டக்குன்னு எங்கன்னா கிளம்பி போறதா போலாம். ஓகே, பாக்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு. அப்ப இருந்தாலும் சின்ன முடியே நான் அப்பப்ப வேற வேற விதமான ஹேர் கட் பண்ணுங்க, மாசத்துக்கு ஒரு ஹேர் கட் பண்ணும் அப்படின்ற எங்கர்ஸ் எல்லாம் இருக்குதானே செய்யறாங்க. அப்ப முடி நல்லா வளரணும் இல்லையா. அப்ப நாங்க என்ன யூஸ் பண்ணலாம், அந்த கட்சி என்ன அப்படின்றது ரொம்ப சிம்பிள்ங்க. என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, வந்து பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் ஆயில். பேஸ் வந்து கோகோனட் ஆயில் போது அவங்களுக்கு அங்க பியோர் கோகோனட் ஆயில் அப்படின்றது கிடைக்கும். நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கோகோனட் ஆயில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ml நம்ம வந்து ஒரு எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கோங்க. 100 ml இந்த ஆர்கானிக் கோகோனட் ஆயில் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ கறி லீவ்ஸ், இவ்வளவே வந்து பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை, அது வந்து நல்ல எலசா இருக்கிறது, இல்ல முத்தந்தா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல இவ்வளவு கறிவேப்பிலை இலை இவ்வளவு நல்லா பிரிஞ்சு 100 ml சொல்றேன், இவ்வளவு எடுத்துக்கோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் துளசி இவ்வளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆம்லால வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆம்லா எடுத்துக்கோங்க. ஒரு 6 நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தாழை, ஒரு கத்தாழை இவ்வளவு பெருசு எடுத்துக்கோங்க. அதுல நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல இருக்க சோறு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 3 டீஸ்பூன், ரொப்பி ரொப்பி 3 டீஸ்பூன், அவ்வளவுதான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப சிம்பிள்ங்க. சிம்லயே வச்சு அந்த எண்ணெயை காய வைங்க. ஒவ்வொன்னா போடுங்க. எல்லாம் சடன்னு வெடிச்சிடும். வெடிச்சு அப்படியே அந்த எண்ணெயினோட வாசமே மாறும். இதெல்லாம் கலந்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயினோட வாசமே நல்லா மாற ஆரம்பிக்கும். மாறி முழுசும் இதை காய்ச்சறது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கடாயில, இந்த அடிப்பகுதி ரொம்ப கனமா இருக்க கடாயில காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளாக் பெப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மிளகு நல்ல இவ்வளவு மிளகு போடுங்க. அது எதுக்கு அப்படின்னா ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு. புரியுதுங்களா. இவ்வளவு மிளகு போட்டுட்டு இறக்கி வச்சிடுங்க. இவ்வளவுதாங்க அந்த கட்சி எண்ணெய். ஆனா இந்த கட்சி எண்ணெயிலயும் பல வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் இந்த கட்சி எண்ணெய் கேரளா பெண்களின் ரகசியம் தானா அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல கூட தான் இந்த எண்ணெயெல்லாம் காய்ச்சுவாங்க. நீங்களும் பார்த்து உங்க பாட்டி காய்ச்சிருப்பாங்க, உங்க பெரியம்மா காய்ச்சிருப்பாங்க. நம்ம இப்ப அதெல்லாம் மறந்துட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த மாதிரி ஆயில்லாம் வந்து இத்தனை ஹெர்ப்ஸ் இருக்கு, அத்தனை ஹெர்ப்ஸ் இருக்கு. இந்த அமேசான் காட்டுல இருந்து வர வச்ச எண்ணெய் இதை காமிச்சு ஆண்கள்லாம் கூட முடி வந்து இவ்வளவு பெருசா இருக்க மாதிரி காமிப்பாங்க. இது வந்து அந்த வாசிகள் போட்டாங்க, இந்த வாசிகள் போட்டாங்க, எந்த வாசிகள் போட்டதும் ஒண்ணும் இல்லை. நம்ம இதை காய்ச்சினா ஆட்டோமேட்டிக்கா வரும். இத நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு வச்சுட்டு நாங்க வெளியே போறோங்க. நாங்க வாரத்துல ஒரு நாள் தான் தலை குளிப்போம். எண்ணெய் வைக்கிற ஹேபிட்டே இல்லை. இனிமேல் பட்டு மாத்திக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த எண்ணெயை நல்லா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம நைட்டு கூட தூங்கிடலாம். ஒரு ஷவர் கேப் போட்டு கூட தூங்கிடலாம். மறுநாள் காலையில தலை குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி வாரத்துல 3 நாள் அட்லீஸ்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ் பண்றீங்க அப்படின்னா முடி சார்ந்த எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். கூட நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சரி விகித உணவு. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி. முட்டை சாப்பிட்றீங்கன்னா டெய்லி 2 முட்டை. இல்லைன்னா வந்து பருப்பு ஒரு இவ்வளவு பருப்பு, ஒரு குழிக்கரண்டி, சாம்பார் கரண்டி அளவுக்கு பருப்பு. வெயில் ஒரு 10 நிமிஷம் நம்ம உடம்புல படுற மாதிரி பாக்குறது. வாரத்துல 4 நாள் கீரை பொரியல். அதே மாதிரி காலையில ஒரு கிளாஸ் பால், நைட் ஒரு கிளாஸ் பால். இதெல்லாம் கூட சேர்ந்து சாப்பிடும் போது முடி சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வச்சுதான் மத்தவங்களும் இதை பயன்படுத்தி பலன் அடைவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.